அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல அலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இறை நம்பிக்கையாளர்களுக்கும் இறை நிராகரிப்பாளர்களுக்கும் இருக்கும் நடுவில் இருக்கிற ஒரே வித்தியாசம்னா தொழுகை. அந்த தொழுகை தான் வித்தியாசப்படுத்தி காமிக்கிறது. தொழுகை என்பது கட்டாய கடமை. அதனால் நாம் ஒவ்வொருவரும் 5 வேளை தொழுவது கட்டாயமாக்கப்படுகிறது. ஒரு வேளை நீங்கள் தொழுகையை விட்டால் ஒன்று நீங்கள் சின்ன வயசு பசங்களாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஞாபக மறதி, அதாவது மனநோயாளியாக இருப்பாங்க பார்த்தீங்களா, ஃபுல்லாக அவங்களுக்கு ஞாபகமே இருக்காது, அப்படிப்பட்டவங்களாக இருக்கணும். அப்படியும் இல்லைன்னா மாதவிடாய் பெண்கள், இந்த பிரசவ தீட்டு ஏற்பட்டுள்ள பெண்கள், அந்த மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கு தான் தொழுகை இல்லை. மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் கட்டாய கடமை. அதனால் தொழுவது உங்கள் மீது குறிக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது. இது பற்றி நாளை மறுமையில் நாம் விசாரிக்கப்படும். மறுமையில் நாளை முதலில் விசாரிக்கப்படுவது இந்த தொழுகையை பற்றி தான். இப்போ நம்ம தொழுகை நினைக்கிறோம், 5 வேளை தொழுகை தானே, அந்த 24 மணி நேரம் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த 5 வேளை தொழுகை தொழுவது நிறைய பேருக்கு சிரமமாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வேளை நீங்கள் தொழுது பாருங்கள், அன்றைய நாளில் உங்களுடைய எல்லா மனபாரங்களும் அந்த தொழுகையில் தீரும். ஏன்னா தொழுகைனா என்னது? நமக்கும் நம்மை படைத்த இறைவனுக்கும் இருக்கிற ஒரு உரையாடல் தான். அந்த தொழுகையில் எல்லாமே இருக்குது. குர்ஆனில் இருக்கிற சூறாக்களை ஓதுறோம், திக்ர் எடுக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுறோம், அல்லாஹ்விடம் துவா கேட்குறோம். எல்லாமே இந்த தொழுகையில் அடங்கியிருக்கு. அப்படிப்பட்ட தொழுகையை முடிச்சுட்டு நீங்கள் என்ன கேட்டாலும் சரி, அல்லாஹ் நிச்சயமாக அதை நிறைவேற்றி தருவான். இப்போ ஒவ்வொரு வேளை தொழுகை வருது, நாம் தொழுகையை முடிச்சுட்டு ஏதாவது ஒரு துவாவோ திக்ரோ எடுத்துட்டு பிறகு நம்ம தேவைகளை சொல்கிறோம். உதுவோடு இருக்கணும், யாருக்கிட்டேயும் பேசாமல் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில் நமக்கு பக்கத்தில் ஒரு மலக்கு உட்காந்து நமக்காக துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது எவ்வளோ நேரம் இருந்தாலும் சரி, 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதே இடத்துல இருந்தாலும் சரி, நமக்கு மலக்குமார்களின் துவா இருந்து கொண்டே இருக்கும். நாம் கேட்குற ஒவ்வொரு தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான், முழு நம்பிக்கையுடன் நீங்கள் கேட்கும்போது. அதனால் லைஃப்பில் என்ன கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, தொழுகையை என்றைக்குமே விட்டுடாதீங்க. தொழுகையை இறுக பற்றி பிடித்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். ஒவ்வொரு வேளை தொழுகையை முடிஞ்சிட்டு துவா கேட்பதை ஒருபோதும் மறக்க வேண்டாம். அதுவும் சிறப்பான நேரங்கள்லாம் இருக்குது. ஃபஜ்ர் நேரத்தில் நீங்கள் அதிகமாக துவா செய்யலாம், மஹரிப் நேரத்தில் துவா செய்யலாம். இது போன்ற துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக அந்தஸ்துடையதாக இருக்கும், சீக்கிரமாக கபுல் ஆகும். இன்றைக்கி என்ன கிழமை? வியாழக்கிழமை. வியாழக்கிழமைனாலே ஒரு சிறப்பு இருக்குது. சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் நாள், நம்முடைய அமல்கள் ஏற்கப்படும் நாள். நாளை ஜும்மா என்ற ஒரு அடிப்படையில் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். அப்போ இன்றைக்கி மஹரிப்க்கு பிறகு அது சிறப்பான நேரம் இருக்குது. மஹரிப் தொழுதுட்டு ஒரே இருப்பில் யாருக்கிட்டேயும் பேசாமல் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு துவா திக்ரு எடுத்துகிட்டு நீங்கள் ஓதி உங்கள் கஷ்டங்கள் அல்லாஹ்விடம் சொல்லி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறும். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா முசீபத்துக்களும் விலகும். நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரம் சிறப்பான துவாக்களை நான் போட்டுட்டு வரேன். இன்றைக்கும் ஒரு சிறந்த துவாவை சொல்ல போகிறேன். ரொம்ப சிறப்பான துவா இது. இந்த துவாவை நீங்கள் இன்றைக்கி மஹ்ரிப் தொழுதுட்டு 10 முறை ஓதி உங்கள் தேவைகளை கேட்டால் போதும். நிச்சயமாக நீங்கள் நாடியது நடக்கும். ஏராளமான சிறப்புகள் அடங்கிய பவர்ஃபுல்லான ஒரு துவா. இந்த துவாவை 10 முறை ஓதுனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனடியாக நமக்கு 6 வித பலன்களை தருகின்றான். அதில் முதலாவது, இப்லீஸை விட்டும் பாதுகாக்கின்றான். 12,000 வானவர்கள் அவரிடம் வருகை தருவார்கள். ஒரு பெரும் களஞ்சியமளவு கூலி கொடுக்கப்படுவார். அவரது படித்தரம், அதாவது வாழ்வாதாரம் உயர்த்தப்படும். அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனத்தில் ஹூருல் இன் பெண்களை திருமணம் செய்து கொடுப்பான். அவருக்கு குர்ஆன், தௌராத், இன்ஜீல், ஜபூர் ஆகிய வேதங்கள் ஓதிய நன்மையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ், உம்ரா செய்த நன்மையும் கிடைக்கும். இந்த இரவில் அவர் மரணித்தால் வீர மரணமடையும் ஷஹீதை போல மரணிப்பார். சின்ன ஒரு துவா தான் இது, ஆனால் 6 வித கூலிகள். 6 கூலிகளும் மிக மிக சிறப்பானது. இந்த துவா என்ன சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வசுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வஸ்ஸாஹிரு வல் பாத்தினு யுஹ்யி வ யுமீது பியதிஹில் ஹைரு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்.
லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வசுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வஸ்ஸாஹிரு வல் பாத்தினு யுஹ்யி வயுமீது பியதிஹில் ஹைரு வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். இந்த துவாவில் அரபியில் வசுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதுக்கு அப்புறமா அஸ்தஃபிருல்லாஹ அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும். தமிழ் அது இல்லை, அது நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த துவாவில் எக்கச்சக்கமான துவாக்கள், ஒரே ஒரு துவா தான், நிறைய துவாக்கள் அடங்கியிருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குது, அல்லாஹ் அக்பர் இருக்குது, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி இருக்குது, அஸ்தஃபிருல்லாஹ் இருக்குது, சொர்க்கத்தின் பொக்கிஷமான வார்த்தை வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அந்த ஒரு வார்த்தை இருக்குது. இதில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் சிறப்பான திக்ருகள், அது எல்லாமே ஒன்று சேர்ந்த திக்ரு தான் இது. அதனால தான் அல்லாஹ் இந்த ஒரு திக்ருக்கு அவ்வளவு சிறப்பை அள்ளி தருகின்றான். சில துவாக்கள் சில திக்ருகள் இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் பலன்கள் நிறைய இருக்கும். அல்லாஹ் நம்மீது காட்டியிருக்கின்ற ஒரு அன்பை, இரக்கத்தை தான் இது குறிக்கின்றது. ஏன்னா சின்ன ஒரு துவா, இந்த ஒரு துவாவின் மூலமாக ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஈஸியாக நம்மளால் ஓத முடியும். ஓதிட்டா போதும், 10 முறை ஓதுனா போதும். காலையில் 10 முறை, மாலையில் 10 முறை. காலையில் ஓதுவதாக இருந்தால் ஃபஜ்ரு தொழுதுட்டு ஓதுங்க. மாலையில் ஓதுவதாக இருந்தால் அசர், அப்படி இல்லைன்னா மஹ்ரிப் தொழுதுட்டு ஓதுங்க. இன்னைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமை. எப்போவுமே வியாழன் மஹ்ரிப் தொழுதுட்டு சிறப்பான துவாக்கள் திக்ருகள் ஓதுவோம்ல, அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி இந்த துவாவை ஓதிக்கிங்க. 10 முறை நீங்கள் ஓதுனா போதும். இது ஓதுவதற்கு முன்னாடி முடிந்தால் செலவாத்து நீங்கள் ஓதிக்கலாம். செலவாத் ஓதுவது இன்னும் சிறப்பு. இதை ஓதிட்டு நல்லா துவாசிங்க. யாருக்கிட்டையும் நடுவில் பேச வேண்டாம். அதே இருப்பில் அமர்ந்து மஹ்ரிப் தொழுதுட்டு அதே இருப்பில் அமர்ந்து இதை 10 முறை ஓதிக்கிங்க. ஓதி நல்லா துவாசிங்க. உங்களோட தேவைகள் என்னவோ அந்த தேவையை அல்லாஹ்விடம் கேளுங்க. உங்கள் கஷ்டங்கள் என்னவோ அதை சொல்லி அல்லாஹ்விடம் அழுது கேளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் தீர்த்து வைப்பான். நீங்கள் நார்மலாக தொழுது துவா செஞ்சாலே அல்லாஹ் எல்லா கஷ்டத்தையும் நீக்கி வைப்பான். ஆனால் தொடர்ந்து செய்யணும். இது போன்ற சிறப்பான துவாக்கள் திக்ருகளை கொண்டு அல்லாஹின் உதவியை தேடும்போது நிச்சயமாக கை கண்ட பலன் கிடைக்கும். ஒரு நாள் ஓதி உங்களுக்கு கிடைக்கலன்னா சோர்ந்து போயிடக்கூடாது. நான் கேட்டேன், என்னை படைத்த ரப்பு தரலை, அந்த ஒரு வார்த்தை என்றைக்குமே வரக்கூடாது. தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்க. நிச்சயமாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை மாறும். அது 100% உறுதியான ஒரு விஷயம். ஏன்னா நம்முடைய விதியை மாற்றக்கூடிய அமல் நாம் கேட்குற துவாக்கல்ல இருக்குது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அல்லாஹ்விடம் தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய விதி நல்ல முறையில் மாறும். உங்கள் விதி நல்ல முறையில் மாறி உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவீங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.